சரி போய் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சரி. அப்ப தண்ணி போட்டு வச்சுனாரு. அக்கா அண்ணன் சொல்ல அண்ணன். குட். அப்புறம் நான் படத்துக்கே கூப்பிடவே மாட்டேன். படத்துக்கே வர மாட்டேன். ஆமா. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அம்மா கிட்ட அடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க சினிமாக்கு வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில போலான்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி இருக்கோம். அப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அடைச்சு கிடக்குறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பொழுதுபோக்கா இருக்குன்னு சொல்லிட்டு படத்துக்கு போறோம். கருடன் படம். நாம புது படம் வந்திருக்கு, சூரி படம் தான். அதனால நாங்க படத்துக்கு போறோம். போலாமா? அங்க பாரு, அதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கிறாங்களே, கீழே போயிட்டு அவங்களுக்கு பாப்பாலாம். தியேட்டருக்கு வந்தாச்சு. வரும்போது ஒரு மரண பயம். ஏன்டா வந்த படத்துக்கு போட சொன்னோம்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் படத்துக்கே கூப்பிடவே மாட்டேன். படத்துக்கே வர மாட்டேன். ஆமா. வந்தோடனே ஸ்நாக்ஸ். படத்துக்கு இன்னும் படமே போய் பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஸ்நாக்ஸ் எது தெரியுமா? நான் படம் பாக்கணும்ன்றதுக்காக தான். இவ அங்க நின்னு அழுதுட்டே இருப்பா. பக்கத்துல யாராவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் கூட உட்காரவே மாட்டா. அதனாலதான் முன்னாடியே வாங்கி இவகிட்ட குடுத்துட்டுனா நான் மண்ணு ஃப்ரீயா படம் பார்ப்போம். அதோட பிளானா? உஷாரா போறீங்க அப்ப. சரி போய் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சரி அப்ப தண்ணி போட்டு வச்சிருந்தாரு. போலாமா? அப்ப நீ ஒரு டைம் படம் பார்க்க வந்துருக்க. ஆமா, கூட்டின்னு வந்தோம். என்ன லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வண்டி ஒன்னு ஓட்ட விட்டுட்டு மாமாவை கூட்டின்னு வந்தேன் நானு. தெரியல, ஞாபகம் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும். ஆமா, படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தான் இருந்தது. படத்துக்கு போறதும் வரதும். வண்டி அந்த பைக் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வர்றது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வண்டி ஓட்டின்னு போனேன். அப்பா கூட போனேன். அப்பா கூட போகும்போது நான் ஒரு நாள் தனியா வண்டி ஓட்டின்னு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரம்யா கொஞ்சந்திரி வந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு போனேன். அப்பயும் தனியா வந்து ரம்யா என் கூட உட்கார வச்சு வண்டி ஓட்டின்னு போனாங்க. இப்போ மறுபடியும் வந்து எப்பயாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டே போறதுனால பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தச்சு விட்டு போச்சா, திட்டு இப்படிதான் மிரட்டிக்கிட்டே போனேன். வரவங்க என்ன பார்த்து பயந்து ஓரமா போறாங்க. ஸ்லோவா போனாலே உன்னை யாரும் ஒண்ணு பண்ண மாட்டாங்க. உனக்கு பயம். வண்டி ஓட்டும் போதே பயத்திலே ஓட்டின்னு வந்த நீ. பக்கு பக்கு பக்குன்னு என் மூஞ்ச பார்த்து என்னடா இந்த பொண்ணு இப்படி வருதுன்னு சொல்லி 2 அடி எக்ஸ்ட்ரா எல்லாரும் கேப் போட்டுட்டு போறாங்க. தனியா தான் ஓட்டின்னு வந்த மாதிரியே இருந்தது. போய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் எப்படி இருந்துச்சுங்களா? படம் நல்லாதான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. சூரி படம் கருடன் தான் பார்த்தோம். படம் நல்லா இருந்தது. சசிகுமார் இருந்தாரு, சூரி தான் மெயின் கேரக்டர் மாதிரி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இருந்தாலும் போறோமா, ஒரு படத்தை என்ஜாய் பண்றோமா, வந்து சவுண்ட் எஃபெக்ட், அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். டிராபேக்ஸ் வந்து இருக்கும் எல்லா படத்துலயுமே. அது வந்து ரசிக்கிறத பொறுத்துதான். ஒருத்தவங்க அதை விரும்பி பார்த்தா நல்லா இருக்கும், ஒருத்தவங்க அது பார்க்க பிடிக்கலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு பிடிச்சிருந்து நான் போய் சும்மா பார்த்துட்டு ஜாலியா வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோம். அப்பா வந்து படத்துக்கு போயிருந்தேன். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு, நம்ம படத்துக்கு கூட்டும் போலாமான்னு. கண்ணு ஃபயரிங் அந்த அளவுக்கு கிடையாது, நார்மலா தான் இருந்தது. அப்ப உனக்கு எப்படி வந்தது? நல்லா தானே இருந்தது. இங்கே வீட்லயே வந்து பாத்தேன்னா உட்காந்துக்கிட்டே இந்த போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து போயிட்டு வந்தேன். இதுக்கு நான் பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் வேணாம் ஒழுங்கா வீட்டுக்கு போ, வண்டியே ஓட்ட தெரியல, பீச் வரைக்கும் போறியா, வீட்டுக்கு இருக்கும் போதே நீ வண்டி ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துரு. இப்ப நீ தடவி தான் போற. பகல்லே பசு மாடு தெரியாது, இருட்டுல எரும மாடா தெரிய போகுதுன்ற மாதிரி வண்டி வந்து பாத்தேன்னா பகல் கொஞ்சம் வச்சிருக்கும் போதே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பீச்சுக்கு எல்லாம் போயிருந்திருக்கலாம். இவர்கிட்ட சொன்ன நம்ம பஸ்ல போலாம் பேபி, பஸ்ல போனா ஜாலியா இருக்கும், எல்லாரும் கும்பலா போய் கும்பலா வந்துடலாம்னு சொல்லிட்டு பஸ்ல போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா படம் 3 மணிக்கு, 2 மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா கண்டிப்பா போக முடியாது. அதுவும் 2:15 ஆயிடுச்சு. நம்ம பைக்ல போய் கரெக்டா 3 மணிக்கு தான் தியேட்டருக்குள்ள போனோம். ஆமா, நம்ம போன உடனே படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து போய் பார்த்தாச்சு. இன்னொரு நாள் வந்து பாத்தோன்னா அப்பா எல்லாம் கூட்டணும் காலையிலே எங்க வெளில போலாம் பேபி, அவுட்டிங் மாதிரி. ஓகே. அப்ப வந்து பாத்தோன்னா நம்ம ஃபுல்லா போயிட்டு வரலாம். அந்த 50 ரூபாய் டிக்கெட் ஏதோ ஒரு பஸ் விட்டுக்கிறாங்களே பாண்டிச்சேரியில, 150 ரூபாயா. அதுல போனா எல்லா ஊரும் பாண்டிச்சேரி சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆமா, ஒரு நாள் போலாம். ஒரு பஸ் இருக்குப்பா பாண்டிச்சேரியில, 150 ரூபாய் கொடுத்தோம்னா பாண்டிச்சேரியில சுத்தி பாக்குற இடம் ஃபுல்லா போய் வந்து விடுவாங்க. நம்ம சுத்தி பார்த்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. 150 ரூபாய் ஒரு நாளைக்கு, 150 ரூபா. ஆமா, ஒரு நாள் போய் வரலன்னா போலாம். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து தூங்குது. நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியல, டின்னர் வந்து பண்ணணும். அப்புறமா பாக்கலாம். ஸ்ரீதா என்ன பண்றீங்க? காலையில இருந்து மலாட்ட பேர் சாப்பிடுறீங்களா? அப்பா காவி, அப்பா காவி. ஆவா
குட் கேர்ள். குட் கேர்ள் தானே ஜெசிதா? குட் கேர்ளா இல்லையா? குட் கேர்ள் தானே ஜெசிதா? போட்டுக்க, தலையில போட்டுக்க. தலையில போடுமா, கழுத்துல போடக்கூடாதுமா. அழகு புள்ள. குட்டி பொண்ணு கிச்சனுக்கு போய் கத்திரிக்காய் எடுத்துன்னு வரே ஜெஸ்விதா. நீ குடு கத்திரிக்காய், அப்பா கிட்ட குடு. கத்திரிக்காய் அப்படியே சாப்பிடக்கூடாதுமா, அது பழுத்து போன கத்திரிக்காய்மா. இங்க பாரு, இங்க பாரு ஜெஸ்விதா. ஜெஸ்விதா, நீ குட் கேர்ளா? அப்பா செல்லமா அம்மா செல்லமா சொல்லு ஜெஸ்விதா, சொல்லு. இங்க பாரு, நீ அப்பா செல்லமா அம்மா செல்லமா சொல்லுமா. அப்பா செல்லமா அம்மா செல்லமா? காட்ட மறுபடியும் கேப்பமா. ஜெஸ்விதா, ஜெஸ்விதா ஆமா. ஜெஸ்விதா சார் மூவிலாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை காட்டவே இல்லை. நான் பாப்பாக்காக தான் வீடியோ பார்க்க வரேன். சங்கீத சமையல் ரொம்ப முக்கியமா, சமையல் ஆமா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க கூட விளையாடவே வர மாட்டாங்க. சேட்டை பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தாத்தா கூட போய் ஒட்டின்னு இருக்கா எங்க அப்பா கூடயே. முன்னெல்லாம் வீடியோ எடுத்தா எப்ப பார்த்தாலும் கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கா. ஆமா. இப்பெல்லாம் எங்களை கண்டுக்க மாட்டாங்க பாருங்க. ரஷிதா நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், அவன் கிளம்பி போறப்ப சொல்லி கிடப்போம். நான் ஹாய் சொன்னாலே போதும், எனக்கு முன்னாடி கேமரா கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டே கிடந்தேன். ஆனா இப்ப நாங்க மண் பேச வேண்டியது, அவன் மண் ஜாலியா கிளம்பி போயிட்டாரு அவங்க தாத்தா கூட விளையாடுறதுக்கு. சானா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளை காட்ட முடியல. சரி, அவ கூட நீ கொஞ்ச நேரம் விளையாடி நம்ம வந்து ரஷிதாவை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பாக்கலாம். என்ன போன் பண்ணி என்ன பாப்பாவே இந்த வீடியோல காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்களே. எவ்வளவு பேரு பாரு, ஜஷிதாக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஆமா, ரஷிதாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாமா? இங்க என்ன பண்ற? அங்கதான் உட்கார இடம் இடம் புடிச்சிட்டாங்க. இங்க தாத்தாவும் பேத்தியும் இங்க இடம் புடிச்சு பத்துனுக்குறீங்க. அடங்க மாட்டா, தரையிலே பத்துக்குவா. சரி ஜஷிதா, இப்ப ஜஷிதா என்ன கத்துக்கிட்ட சொல்லு. ஏந்து 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 உட்காரு, ஏந்து உட்காரு. இப்ப என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் நான் சொல்றேன். மூக்கு எங்க இருக்குது? மூக்கு 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 எங்கம்மா இருக்கு? மூக்கு குட் கேர். கண்ணு எங்க இருக்கு? வெரி குட். வாய் வாய் எங்க இருக்கு? வாய் வாய் எங்க இருக்கு? வாய் 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 எங்க இருக்கு? வாய் போகோ. அவ்வளவுதான், தாத்தா பார்த்தா ஓடி போடுவாரு. அவ்வளவுதான். ஜஸ்விதா காது எங்க இருக்கு? காது காது கால் கால் எங்க இருக்கு ஜஸ்விதா? பாதிலே ஓடிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. காது மூக்கு காது. வெரி குட். அம்மாக்கு முட்டா கூட, முட்டா கூட சத்தம் மட்டும் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணத்தை வந்து ஒட்டு வர. அவ்வளவுதான். இப்ப வந்து முட்டா கேட்டா அழகா முட்டா கொடுப்பாரு. உங்க அம்மா கிட்ட வா. ஒரு நாளைக்கு 10 சட்டை மாத்தணும் உனக்கு. அதுவும் வெள்ளை சட்டையா வாங்கி வை. நீ எல்லாத்தையும் கலர் ஆக்கிடுறா. அழகா இருக்குன்னு போட்டா அவர் போட்டு மண்ணுல ஊந்து பெறல்றா. ஜஷிதா இங்க அம்மா கிட்ட டான்ஸ் ஆடு. Wheels on the bus go round and round, round and round, round and round. The wheels on the bus go round and round, all through the town. The doors on the bus go open and shut, open and shut. அங்க பாட்டு பாடுறீ. ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா டிவில போட்டுவிட்டா இப்ப அவரே ஏஞ்சி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இப்படி பண்ணுவாரு. ஓபன் அண்ட் ஷட்டுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணுவாரு. ஆரன் அடி ஆரன். ஆரன் ஆரன் எப்படி அடிக்கணும்? ஆரன் அந்த பஸ் பின் 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 பின்
இப்ப நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? தாத்தா சொல்லு. தாத்தா தாத்தா. சரி அக்கா சொல்லு. அக்கா அக்கா. அண்ணன் சொல்லு. அண்ணன். குட் கேர்ள். செல்ல பொண்ணு. மாமா சொல்லு. மாமா. அழகா சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரி அத்தை சொல்லு ஜெஷி. அத்தை. அத்தை சொல்லு ஜெஷிதா. அத்தை அத்தை. வெரி குட். சித்தி சொல்லு. சித்தி சித்தி அப்பா. அப்பா ஜெஷிதா. ஜெஷிதா என்னம்மா பண்ற? சரி 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 குட் கேர்ள். ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இட்லி நீயே சாப்பிடல ஜெஷிதா? சட்னி தொட்டு சாப்பிடு. சட்னி தொட்டு சாப்பிடணும். சட்னி நல்லா இருக்காமா? ஜெஷிதாக்கு தனியா தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா அவன் மட்டும் அழகா சாப்பிடுவான். அப்படிதானே ஜெஷிதா? குட் கேர்ள் தானே நீ? சொல்லு குட் கேர்ள் தானே? சட்னி தொட்டு அழகா சாப்பிடுவாரு. ஜெஷிதா லெப்ட் கையால சாப்பிட கூடாதுமா, ரைட்டு கை அந்த கையில தான் சாப்பிடணும்னா ரெண்டு கையில சாப்பிட கூடாது. எல்லாத்துக்கும் தலையாண்டு. ஒரு கையில சாப்பிடுமா? அந்த ஒரு கையால சாப்பிடு. லெஃப்ட் ஹேண்டா? ரஷிதா பேட் அடிக்கணும். அடி 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 வேகமா அடி. அம்மா கிட்ட அடி. வத வத. அடி அடி போட்டு சாத்து. அடி 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 பால் அடி அடி வேகமா அடி. சூப்பர். அடி 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 பால் அடி. வளர்க்க முடியாது. அடி அடி. டயர்ட் ஆயிட்டாருன்னா அப்படியே அங்கேயே பத்துக்காரு. எங்க நினைக்கிறாலும் அங்கேயே பத்துக்காரு. பால் அடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப படுத்து தூங்கிடுவாரு. டயர்ட் ஆயிடுச்சு. ரெஸ்ட். ரெஸ்டா ஜெஷிதா? இல்லையா? அடி 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 அடி. அப்பாவுக்கு அடிக்கிறா, அங்க அடிக்கிறா. போட்டாடி தூக்கி டம்முன்னு போட்டாடி. அவர் அடிக்கிறத பத்தியா இல்லையா? அவர் பத்தியா?